மறக்க மாட்டேன். உசுறு உள்ள வரைக்கும் அந்த காயத்ரிய மன்னிக்கவே மாட்டேன். அப்படி பேசாத சுப்பு. காயத்ரி மேல எந்த தப்பும் இல்ல. கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாரு. நீ நினைச்சத அடையணுங்கிறதுக்காக ஒண்ணு மேல ஒண்ணு தப்பா செஞ்சுட்டு போனது நீதான். காயத்ரி என்னடி தப்பு பண்ணா? ஓகே, ஒத்துக்கிறேன். நான் பண்ணது தப்புதான். காயத்ரி எந்த தப்போ செய்யல. ஆனா நான் தப்பாவே நடந்துக்கிறதுக்கு யார் காரணம்? என் சூர்யா பக்கத்துல நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அவளை நான் வாழ விட மாட்டேன். அவளை நான் வாழவே விட மாட்டேன். நான் செத்தாலும் அவளை வாழ விட மாட்டேன். நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய என்கிட்ட இருந்து அவ அபகரிச்சிட்டால. அத பார்த்து சந்தோஷப்பட்டு அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷமா ஒதுங்கி நிக்கிறதுக்கு நான் உன்னை இழிச்சவா இல்ல. இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா. காயத்ரி அன்னைக்கு என்ன சொன்னான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. காயத்ரி தூக்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல நீ உட்காரணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் ஏன் சுப்பு உனக்கு புரிய மாட்டேங்குது? இதுக்கு பதிலா சூர்யாவோட மனசை கவர்றதுக்கு என்ன செய்யலான்னு கொஞ்சம் யோசிக்கலாம்ல. அன்னைக்கு அந்த காயத்ரியே சொன்னால அன்பால தான் சூர்யா மனசை கவர முடியும்னு சொன்னா இல்லையா? அன்பால கவர்றதா? அது அவ சொல்லி நான் கேக்குறதா? எனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்க? போங்க, நீ போய் வேலைய பாருங்க. ஏன் சூர்யாவ எப்படி என்னோட சூர்யாவை ஆக்கிக்கணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு காயத்ரியோட அட்வைஸும் தேவையில்லை, உங்க யாரோட அட்வைஸும் எனக்கு தேவையில்லை. நான் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், நீ இந்த இடத்துல நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப நிக்கிற பாருங்க. பேர் போய் மரியாதை போய் மானம் போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சிரித்து போய் நிக்கிற பாருங்க. இந்த வேதனையில பொறக்குதாண்டி என்னோட வெறி. சத்தியமா அந்த காயத்ரியை நான் வாழ விட மாட்டேன். ஏன் சூர்யாவ, என் அத்தை, என் மாமா, என் அண்ணிய மொத்த குடும்பத்தையும் ஏன் பக்கம் திருப்பி என்னோட வாழ வைப்பேன். சுப்பு, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதி ஏறுமா. திரும்ப நான் இதையே சொல்றேன்னு நினைக்காத. உன் மனசுல இருக்கிற இந்த வெறியும் கோபமும் உன்னை மட்டும் இல்ல, யாரையுமே வாழ விடாது. எல்லாரையும் அழிச்சிடும். அழிவுதான் முடிவுனா அழிக்கிறதுல நான் கண்ணகி, வாழ்றதுதான் முடிவுனா இந்த உலகத்தை கட்டமைச்சுக்கிட்டு அதுல சந்தோஷமா வாழ்றதுல நான் தெரிசங்க. என்ன தடுக்காதீங்க, நீ தள்ளி நின்னு மட்டும் வேடிக்கை பாருங்க. பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறாளே. எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கிற கடவுளே? இப்ப நீ அழுது என்ன போகுது? அவ விதி, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இதுக்கு மேல. சரி பாப்பலாம். நீங்க இதை எதிர்பார்க்கவே இல்லைல்ல? எதை பத்தி சொல்ற காயத்ரி? இல்ல, இன்னைக்கு சுப்பு கிட்ட நான் நடந்துகிட்ட விதம், பேசின விதம், நான் வேணும்லாம் அப்படி பண்ணவே இல்லை சூர்யா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாஷை புரியும். சுப்பு கிட்ட அன்பா எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லை. அவளுக்கு ஸ்ட்ராங்கா உரைக்கணும்னு தான் கொஞ்சம் வேற மாதிரி பேசும்படியா போயிடுச்சு. 1000 காரணம் சொல்லலாமா, ஆனா இதெல்லாம் தப்பு இல்ல. யார் வீட்டுல வந்து வாழ வந்திருக்கோன்னு ஒரு நியாய தர்மம் வேண்டாம்? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் காயத்ரி. ஆனா நீ சொல்ற ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன்.
யார்கிட்ட எப்படி பேசணுன்ற ஒரு விதம் இருக்கு. இன்னைக்கு நீ சுப்பு கிட்ட பேசினா பாரு, தட்ஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். எனக்கு எதுவுமே புரியலம்மா. என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எதனால இதெல்லாம் நடக்குது, என்னால யோசிக்க கூட முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் வனிதா, என்னோட பயம் எல்லாம் இவங்க 2 பேருக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கணுங்கிறது தான். மீதி இருக்கிற எல்லா பிரச்சனையும் நாம அதுக்கப்புறமா பாத்துக்கலாம்னு தோணுது. தள்ளி போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல சூர்யா. இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்ததே ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். என்னைக்கோ செஞ்சிருக்கணும். பரவாயில்ல காயத்ரி, இப்போவாது உனக்கு அந்த சுப்புவை பத்தி புரிஞ்சிச்சுல, எனக்கு அதுவே போதும். அம்மா, இதெல்லாம் இன்னைக்கு நேத்து பண்ண விஷயம் கிடையாது. ரொம்ப நாளா பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காய நகர்த்தி அழகா இன்னைக்கு கிளைமேக்ஸ் லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கா பாரு. இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா? நான் தான் சொல்றேனே, என்னால யோசிக்கவே முடியல. இன்னும் சொல்ல போனா யோசிக்கவே நான் விரும்பலன்னு வெச்சுக்கோ. அப்படியெல்லாம் விட முடியாதுமா. இன்னும் சொல்லணும்னா எனக்கு பயமாவே இருக்கு. அந்த காயத்ரிய நான் எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? ரொம்ப நல்லவ, எந்த தப்பும் செய்ய மாட்டான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப அவ பேசும்போது, அவ பேச்சுல இருக்கிற ஒரு ஆணவமும் அகம்பாவமும் கேட்கும்போது எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது. தன்னை மீறி இந்த வீட்ல எதுவும் நடந்துராதுங்கிற திமிரு அதான். ஆனா இது எதுவுமே நல்லதுக்கு இல்ல. சத்தியமா நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணல சூர்யா. இயல்பாவே எனக்குள்ள அப்படி ஒரு கோவம் வந்துச்சு. உங்க பக்கத்துல அவ நிக்கிறது எனக்கு பிடிக்கலங்க. உங்களை அவ தொடறது கூட எனக்கு பிடிக்கல. அவ மூச்சு காத்து கூட உங்க மேல படக்கூடாது. மனசார நான் அதை ஃபீல் பண்றேன் சூர்யா. என்னமா பண்ண முடியும்? இன்னைக்கு சுப்புக்கு சொன்னத நாளைக்கு உனக்கு எனக்கும் சொல்றதுக்கு அவளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன சொல்ற? ஆமாமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னைக்கு அவ என்ன சொன்னா? நான் சுப்புக்கு மட்டும் சொல்லல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் தானே சொன்னா. அப்படின்னா நம்ம எல்லாரையும் மீன் பண்ணி தானே சொல்லியிருக்கா. சூர்யா இந்த வீட்டை அவளுக்காக தான் பார்த்தான். நான் இல்லைன்னு சொல்லல. நாம வந்து தொத்திக்கிட்டு தான். அதுக்காக சொந்த பந்தத்துக்குள்ள இந்த அளவுக்குலாம் பேசக்கூடாதுல்ல. இந்த வீட்டுல அவ வச்சதுதான் சட்டம். அவ என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கொடுமை என்னன்னா, அவ பேசுறதுக்கெல்லாம் அவன் வாயை மூடிட்டு இருக்கான் பாரு. அதுதான் ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீ அவனை மட்டும் சொல்றியே, உங்க அப்பாவை வாயை மூடிட்டு சும்மா தானே கேட்டுட்டு இருந்தாரு. என்ன பண்றது காயத்ரி, அப்பாவோட நிலைமையும் இப்படி இருக்கு. கவிதாவோட சாவுக்கு அப்புறமா அப்பா இன்னும் அந்த ஷாக்ல இருந்தே மீளல. கவிதா மேல பாவம் ரொம்ப அன்பும் பாசமும் வச்சிருந்தாரு. கவிதாவோட சாவுக்கு சுப்பு தான் காரணம்னு தெரிஞ்ச அப்புறமா அவர் இன்னுமே உடைஞ்சு போயிட்டாரு. சுப்பு மேல அவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தார் தெரியுமா? நம்பிக்கைன்னு சொல்றதை விட சுப்பு மேல ஒரு அஃபெக்ஷன் இருந்துச்சு. அந்த படுபாவி சுப்பு எல்லாம் ஒரே செகண்ட்ல உடைச்சிட்டு போயிட்டா. வேற என்ன பண்ண முடியும்? இவ இருக்கிற லட்சணத்துக்கு ஒன்னும் பண்ண முடியாது. சுப்பு தப்பே பண்ணிருக்கட்டுமே. அவ 1000 பண்ணிருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு. அது உன்னால இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லதான். அவளோட உறவு யார் முக்கியம் நினைக்கிறாங்களோ அவங்களோட உறவு எனக்கு தேவையில்லை. அவசரப்படாதீங்க சூர்யா. ஆத்திரமும் அவசரமும் இப்போ எந்த விதத்திலையும் உங்களுக்கு உதவி பண்ணாது. என்ன கேட்டா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும். சுப்பு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க. காயத்ரி, நான் என்னைக்கு ஒட்டிட்டு இருந்திருக்கேன் இப்போ ஒதுங்கி நிக்கிறதுக்கு? நான் என்னைக்கு ஒரே மாதிரி தான். எனக்கு அது போதும் சூர்யா. அவ சரியா இல்ல. மனசார நான் இதை முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நானே அவ விஷயத்துல சாஃப்டா இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறேன். இது நமக்கு கிடைச்சிருக்கிற எச்சரிக்கை மணிமா. இப்போ அது நம்ம சுதாரிச்சுக்கணும். இல்லனா ரொம்ப கஷ்டம். மா, என்ன யோசிக்கிற? நான் தான் சொன்னனே, எனக்கு குழப்பமாவும் பயமாவும் இருக்கு. பயந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த வீட்ல நாம இருக்கணுங்கிற விஷயத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கணும். அவ காயை நகர்த்துறானா நம்ம அதுக்கு மேல ஏதாவது செய்யணும். ஏன்னா நாளைக்கே அவ போடி வெளியன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்பவும் அப்பாவும் சூர்யாவும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. நின்னு வேடிக்கை தான் பாத்துட்டு இருப்பாங்க. நீயும் நானும் தான் நடு ரோட்ல நின்னு ஒப்பாரி வச்சிட்டு இருப்போம். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஆமா தீபாவளி என்னைக்குன்னு சொன்னீங்க? நீ பண்ண ஸ்வீட்டு ஆசம். நாசமா போச்சு. இது லேகியோங்க. பாடுறா சேலையில சும்மா தேவதை மாதிரி இருக்கா பாடுறா. ஏய் அது அவங்க அம்மாடா. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா? நல்லா இருக்கு. நீ சாப்பிடுறத நிப்பாட்டிட்டு அதையாவது சொல்லு. என்னது? அத ஹாப்பி தீபாவளி பா. ஹாப்பி தீபாவளி. வீட்ல யாருங்க? வெளிய வாங்க. வீட்ல ஏங்க யாருங்க நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? இங்க சுப்புங்கிறது யாரு? சுப்பு என்னோட தங்கச்சி தாயா. உன் தங்கச்சி கூப்பிடு, கொஞ்சம் பேசணும். அவகிட்ட நீங்க எதுக்கு பேசணும்? அண்ணி நீங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். நான் தான் சுப்பு. என்ன விஷயம்? நீ செஞ்சது உனக்கே நல்லா இருக்கா? நீ தப்பிச்சுக்கிட்டு என் மகனை மாட்டி விட்டுட்டல. நீ சுலபமா ஜாமீன்ல வெளியே வந்துட்ட. அங்க என் புள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இது நியாயமா இருக்கா உனக்கு? ஏங்க அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? இங்க பாருமா, நீ இப்படி எல்லாம் பேசாத. என் புள்ள பாட்டுக்கு அவன் உண்டு, அவன் வேலை உண்டு இருந்துகிட்டு இருந்தான். நீ அவனை இழுத்துக்கிட்டு வந்து காசை குடுக்கற, அதை குடுக்கற, இதை குடுக்கறன்னு ஆசையை காட்டி தேவையில்லாம ஓ வீட்டு விவகாரத்துல இழுத்து வச்சு இப்ப அவன் அங்க கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறான். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க பேசுறதுல ஏதாவது கொஞ்சம் லாஜிக் இருக்கா? உங்க புள்ள என்னமோ உத்தம புத்திர மாதிரி, நான் தான் அவனுக்கு எடுத்து குட்டிச்சவராக்கி சீரழிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்க புள்ள ஒரு ட்ரக் அடிக்ட். அத முதல்ல நீங்க உணரணும். அவன் ஒரு பொறுக்கி, ஒன்னத்துக்கு உதவாத உதவாக்கற. அவன் ஜெயிலுக்கு போகாம வேற எங்க போவான்? இங்க பாருமா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்ப எனக்கு அவனுக்குமான டீலிங் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நீ எப்படி வெளியில வந்த, அவன் ஏன் இன்னும் வெளியில வரலன்னு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறதுல எந்த நியாயமும் இல்ல. உங்களால முடிஞ்சா ஒரு நல்ல லாயர் அரேஞ்ச் பண்ணி உங்க புள்ளைய வெளியில எடுக்க பாருங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்குமா? என் புள்ள உன்னை நம்பி இருந்தான். ஒண்ணு பிரச்சனை வராது, நான் பாத்துக்கிறேன். நீ சொன்னதுனாலதான், நீ சொன்ன காரியத்தை அவன் செஞ்சான். சார் நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. என்னமோ உங்க பையன் உப்பு சத்தியாகிரத்துக்கு போன மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல அது உங்களுக்கு தெரியல. உங்க புள்ளைய வெளியில எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு போய் உங்க லாயரை கேளுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம இங்க வந்து கத்திட்டு இருக்காதீங்க. கேப்ப, இதுவும் கேப்ப, இதுக்கு மேலையும் கேப்ப. ஏன்னா உன் தங்கச்சி ஜாமீன்ல வெளியே வந்துடுச்சுல, அந்த தெனாவட்ல பேசுறியா? ஆனா எங்க வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாது. இங்க பாரு சுப்பு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. என் புள்ள கெட்டவனா இருக்கலாம், அயோக்கியனா இருக்கலாம், உருப்படாதவனா கூட இருக்கலாம். ஆனா அவன் எங்க புள்ள, அவனை காப்பாத்த வேண்டியது எங்க கடமை. அதத்தான் நானும் சொல்றேன். போங்க, போய் நல்ல லாயரா பாருங்க, உங்க புள்ளைய ஜாமீன்ல எடுங்க. என்ன நக்கல் பண்றியா? இருக்கட்டும், வச்சுக்கிறேன். நான் இப்ப போறேன். ஆனா சும்மா போக மாட்டேன். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்ல, அப்ப என் பையன் உன் பேர் எடுப்பான். உன்னை பத்தி எல்லாம் தெளிவா சொல்லுவான். அப்ப நீ எப்படி தப்பிக்கிற நான் பாக்குறேன். நான் யாருன்னு காட்டுறேன்டா உன்னை. இங்க பாரு, என் புள்ள மட்டும் வெளியே வராம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ அடிக்கிறியா? நீங்க வாங்க போலாம். ஓயா இங்க வாங்க. ரவி, என்ன நல்லா இருக்கியா? இவ எதுக்குடா நம்மள இங்க பார்க்க வந்தான்னு நினைக்கிறல்ல? காரணம் இருக்கு ரவி. நான் ஒரு பொண்ணா பிறந்து ஒருத்தனுக்கு பொண்டாட்டியாய் இப்ப கன்சீவ் ஆயிருக்கிறதோட பலன். நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இல்லாம
என்னால வெளியில வர முடிஞ்சது. இந்த பாசிபிலிட்டி எதுவுமே இல்லாத ஒரே காரணத்துக்காக தான் நீ உள்ள இருக்க. இது உனக்கு புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு வந்திருக்கீங்க? ரொம்ப சிம்பிள். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா, உங்க அப்பா என்ன லூசா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அந்த ஆள் என்ன மெண்டலா? என்னமோ பெரிய இவராட்டம் என் வீட்டுக்கு வந்து நீ மட்டும் வெளியில வந்துட்ட, என் புள்ள மாட்டிக்கிட்டான், ஒண்ணு கத்திட்டு கிளம்பி போறாரு. லாஜிக்கா யோசிக்க தெரியாதா உங்களுக்கு எல்லாம்? இங்க பாருங்க, நீங்க ரொம்ப தப்பாவே பேசுறீங்க. சி, வாய மூடு. யாரோட தப்பா பேசுறா? நானா? கொன்றுவேன். என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? இத பார், ஓ லெவலுக்கு ஒன்ன விலைக்கு வாங்க முடிஞ்ச என்னால உன்ன மாதிரி 1 கோடி பொறுக்கிய என்னால விலைக்கு வாங்க முடியும். என்னோட பலம் என்னன்னு உனக்கு தெரியாது. நீயும் சரி, உங்க அப்பாவும் சரி, நீ சம்பந்தப்பட்ட யாருமே சரி, என் விஷயத்துல என்னைக்குமே கொஞ்சம் ஒதுங்கி ஜாக்கிரதையா இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் அடங்குறீங்களா? இப்ப யார் என்ன சொன்னாங்கன்னு என்கிட்ட வந்து பிலிம் காட்டிட்டு இருக்கீங்க. நான் பிலிம் காட்டுறேனா? உங்க அப்பா வந்தார்னா அவர்கிட்டயே கேளு. என் வீட்டுக்கு வந்து என்ன பேசிட்டு வந்தாருன்னு அவரையே கேளு. எப்படி எல்லாம் கத்திட்டு வந்தாருன்னு அவரை பேச சொல்லி கேளு. உங்க அப்பாவை அப்பவே சட்டையை புடிச்சு இழுத்து சொல்லிருப்பேன். பாவம் அந்த மனுஷன் நெஞ்சு பொழிச்சுட்டு சரிஞ்சிருவாரோங்கிற பயத்துலதான் வாயை மூடிட்டு பேசாம இருந்துட்டேன். நான் ஒரு கொள்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவ. அது உனக்கும் மத்தவங்களுக்கும் புரியலனா அது ஏன் பிரச்சனை இல்ல, புரிய வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா என்ன மிரட்டுறது, என்கிட்ட மோதி பாக்குறது, என்ன அழிக்க பாக்குறது, இந்த மாதிரி எதையாவது நீயும் சரி உங்க அப்பாவும் சரி செய்ய நினைச்சீங்கன்னா விளைவு ரொம்ப விபரீதமா இருக்கும். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டுறதுல எனக்கு வராது ரவி. நான் செய்வேன். சமயத்துல செய்யறத முன்கூட்டியே சொல்லுவேன். அவ்வளவுதானே தவிர இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஒன்லி செயல். என்ன புரியுதா? இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும். அப்படி வரும்போது நீ சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் அங்க பேசணும். நான் சொல்றது புரியுதா உனக்கு? புரியலையா? ஓகே, இன்னும் கொஞ்சம் தெளிவாவே சொல்றேன். கவிதாவை சீரழிக்க சொல்லி நான் தான் உனக்கு காசு கொடுத்து அனுப்பி வச்சுதா நீ மட்டும் கோர்ட்ல சொன்னா அதுக்கப்புறம் என் வாயால சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். சொல்லிதான் தீரணும்னு நீ ஆசைப்படுற. சரி சொல்லிடுறேன். என்ன இந்த கேஸ்ல கோத்து விடணும்னு நினைச்சேன்னா நீ வெளியில வரவே முடியாம போயிடும். ஜோக் அடிக்கிறீங்களாக்கும்? உங்களை கோத்து விட்டா தானே நான் சீக்கிரம் வெளியே வர முடியும். அப்படின்னு நீ நினைக்கிறல்ல முட்டாள். உனக்கு என்னடா தெரியும் என்ன பத்தி? ஒரே ஒரு லட்சியத்துக்காக உசுர தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறவனா எத்தனை தடவை கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், எத்தனை சதி திட்டம், எத்தனை தோல்வி, எத்தனை வெற்றி. என் வயசுக்கும் என்னோட அனுபவத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. உனக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா குரூரத்தோட எல்லை எதுன்னு எனக்கு தெரியும். என் மனசுல இருக்கிற தவிப்பையும் நெருப்பையும் அப்படியே அள்ளி தூக்கி உன் தலை மேல வச்சன்னா அடுத்த செகண்ட் நீ பொசுங்கி சாம்பல் ஆயிடுவேன். சும்மா மிரட்டாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு? கோர்ட்ல உங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறீங்க, அவ்வளவுதானே? எதிர்பார்க்கறதா? அட பைத்தியமே, பேசுனா நீ உயிரோடவே இருக்க மாட்ட. அத சொல்லிட்டு போகதான் வந்தேன். நான் மிரட்டல ரவி, ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உங்க அப்பா வந்து கூத்தடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் உன்கிட்ட தெளிவா எடுத்து சொல்லி புரிய வச்சிடலான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு நீ என்ன பத்தி ஏதாவது கோர்ட்ல சொல்லிட்டேன்னா உனக்கு மறுநாள் விடியிற பொழுது நல்ல பொழுதாவே இருக்காது. சொல்லி வை உன் லூசு அப்பா கிட்ட.
நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீங்க மட்டுமாவது என்ன நம்புறீங்களே. என் பொறப்புக்கும் இறப்புக்கும் இதுதான் அர்த்தம்னு எடுத்துக்கிறேன். ஏய், என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? உன்னை நம்பாம வேற யார நம்ப போறேன்? என்ன கெட்ட நேரமோ நாம இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா எனக்கு இதே மாதிரி இருந்துராது. உலகத்தோட ஒரு பக்கம் இருட்டா இருக்கும்போது இன்னொரு பக்கம் வெளிச்சமா இருக்கு. அந்த பக்கம் வெளிச்சமா இருக்கும்போது இந்த பக்கம் இருட்டா இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லாம். நிச்சயமா காலம் மாறும். நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? வீட்ல எல்லாரோடவும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? தனியா பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நான் தானே. அப்படி நீ நினைச்சிட்டு இருக்கியா? நிலவரம் புரியாம பேசாத. நம்ம வீட்ல இப்ப என்ன நல்லா நடக்குது தெரியுமா? அந்த காயத்ரியை நல்லவன் நினைச்சிட்டேன் சுப்பு. அதுதான் நான் பண்ண தப்பு. ஆனா அவ என்னையே போட்டு பாக்குற லெவலுக்கு வந்துட்டா. அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? என்னன்னு சொல்றது? அவமானமா இருக்கு. எங்க அப்பா அவ என்ன சொன்னாலும் கேக்குற அளவுக்கு போயிட்டாரு. சூர்யா என்னடானா அதை விட மோசம். அதுக்கு மேல அவன் பேச்சு எடுத்தாலே எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. கடவுளே, என்ன நீ இது? அவமானத்துல கூனி குறுகி போயிருக்கேன் சுப்பு. வெளியில காட்டிக்க முடியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அப்பா இப்பெல்லாம் என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதே இல்ல. அம்மா மட்டும்தான் என் பக்கம் இருக்காங்க. அவ்வளவு பெரிய வீட்ல நான் அனாதை மாதிரி ஃபீல் பண்றேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி. உங்களுக்கு நான் இருக்கேன். நீ இருக்க சுப்பு. உனக்காக நான் இருக்கேன். நம்ம 2 பேருக்காக அம்மா இருப்பாங்க. அவ்வளவுதான். நம்ம விதிங்கிறது இதுதான் போல இருக்கு. அந்த மாதிரி நினைக்காதீங்க அண்ணி. நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, ஒரு பக்கம் இருட்டுனா இன்னொரு பக்கம் வெளிச்சோன்னு. அதையும் நினைச்சுக்கோங்க. ஆனா ஒரு விஷயம் அண்ணி, என்ன ஆனாலும் மாமா மட்டும் நழுவு விட்டுறாதீங்க. அவரு உங்க பக்கம் இருக்கிறது தான் என்னைக்குமே உங்களுக்கு சேஃப்.